சென்னையில் கடல் அரிப்பால் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அக்ஷயா. நாம இப்ப இருக்கிறது சென்னை பட்டணப்பாக்கம் பகுதியில. இந்த பகுதியில இருக்கிற ஸ்ரீனிவாசபுரத்தை பொறுத்த வரைக்கும் 5000 மீனவர்கள் இந்த பகுதியில குடியிருந்து வராங்க. குறிப்பா இந்த கடலுடைய முகத்வாரத்துல சுமார் 100 வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 நாட்களா கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடல் நீர் மட்டும் அல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மண்ணு கூட வீடுகளுக்குள் புகுந்து காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் இப்ப பார்த்துக்கிட்டே பேசலாம். இந்த பகுதியில இருக்கிற சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள்ல கடல் நீர் புகுந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற ஒரு 5 மணல் வீடுகள் கடலோடு நேற்று அடித்து செல்லப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற கல் வீடுகள் கூட பலத்த சேதமடைந்திருக்கு. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. அதனாலேயே இந்த பகுதி மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு செல்லாம அவங்க வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். தற்போது நம்மிடையே பேசுவதற்காக ஒரு மீனவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை நாளா நீங்க கடலுக்கு செல்ல, இதனால உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? தொடர்ந்து இப்ப ஒரு அமாவாசைக்கு ஒரு 4 நாள் மணி சீட்டு இருந்தது. அது கண்டினியூஸா இப்ப தொடர்ச்சியா ஒரு அது அமாவாசைக்கு அப்புறம் 5-6 நாளா தொடர்ந்து இருந்திருக்கு. இது வருஷம் நடக்கும் இயல்பு தான். என்னன்னா இந்த வருஷம் கொஞ்சம் ஹெவியா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா காமிச்சிச்சு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். இருந்தாலும் நாங்க மீனவ சமுதாயம் நாங்க இங்கதான் பிறந்து இங்கே வாழ்வாதாரமே இங்கதான் எங்களுக்கு. இதை விட்டா வேற எங்க போய் பிழைக்க முடியாது, கொள்ள முடியாது. வேற எங்க வீடு கொடுத்தாலும் நாங்க போறது கூட தயாரில்ல. எனக்கு என்னன்னா அரசாங்கம் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண உதவி பண்ணா மீனவ மக்களுக்கு ராயபுரம், காசிமேடு, எண்ணூர்லாம் இந்த தூண்டில் வளைய மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தூண்டில் வளைய போட்டு கொடுத்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா கடல் சீட்டு இந்த மாதிரி உள்ள போகாது கொள்ளாது. எங்க மக்கள் நாங்க எந்த ஒரு பயமே இல்லாத இருப்போம். தவிர மற்றபடி இந்த உதவி பண்ண இந்த வலையெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் பண்ணி இது பண்ணலாம். கடந்த 6 நாட்களாக இந்த பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில இரவு நேரங்கள்ல கடல் நீர் உள்ள புகுவதால் இங்க வாழக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் என்றே சொல்லலாம். இவர்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் பார்வையிட்டனர். அடுத்த 3 மாதத்திற்குள் இங்கு தூண்டில் வளைவுகள் அமைக்கப்படும் எனவும் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அக்ஷயா.